கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் இப்போ திட்டவட்டமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பாஜகவோட கூட்டணியில இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இது தெரிஞ்ச கதை தானே. பாஜகவோட எல்லாம் யாராவது கூட்டணியில இருப்பாங்க, பாஜகவோட கூட்டணி வச்சா கண்டிப்பா தோல்வியை தான் சந்திக்கும் தெரியுமே அப்படின்னு சொன்னீங்கன்னா அதான் கிடையாது. அவரு அதிமுகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் அந்த ரூமர் என்னன்னா, அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்தா கண்டிப்பா திமுக ஆட்சியை வீழ்த்த முடியும். கிட்டத்தட்ட 90 சீட்ஸ் தாவேகாவே ஒதுக்கி இருந்தாங்க. பட் என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, விஜய்க்கு அதுல துணை முதல்வர் பதவி தான் வந்து கொடுத்திருந்தாங்க. ஆக்சுவலி நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்கன்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஆஃபர் பண்ணிட்டாங்க. இப்ப விஜய் அவர்கள் அது ஃபுல்லா நிராகரிச்சிருக்கிறாரு. அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருக்கு. சோ இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் வந்து தங்களோட கூட்டணி கட்சி என்னன்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான் இந்த கூட்டணி பத்தி பேசவே இல்லை. கடைசியா மாநாட்டுல சொன்னது யாரு வேணாலும் கூட்டணிக்கு வரலாம்னு சொல்லியிருந்தாரு. பட் கூட்டணி கட்சி பத்தி எதுவுமே பேசவே இல்லை இப்ப வரைக்கும். சரி, யாருதான் இந்த கூட்டணியில வர போறாங்க, எந்தெந்த கட்சி, அதுக்கு விஜய் அவர்கள் என்னென்ன பிளான் வச்சிருக்காரு, இதே மாதிரி தாவேகா கட்சியோட நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த நியூஸ் நீங்க ஃபுல்லா பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 2026 எலெக்ஷனுக்கு பயங்கர தீவிரமா இறங்கி இருக்கிறாரு. இப்பதான் ஒவ்வொரு ஊருக்கா போய் தன்னுடைய முகத்தை வந்து மக்கள் கிட்ட பதிச்சிட்டு இருக்காரு. இதையும் தாண்டி நேற்று ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. புகியானந்த் வந்து இல்லாதவங்களுக்கு எல்லாம் வந்து ஆட்டோ வாங்கி கொடுத்திருக்காரு, முன்பணம் கொடுத்து. சோ அப்ப வந்து ஆட்டோல விஜய் போட்டோவும் புகியானந்த் போட்டோவும் இருக்கிறப்ப, என்னப்பா அவருக்கு நிகரா நானா, விஜய் மட்டும் வச்சுக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அங்கேயே வந்து ஸ்டிக்கரை கிழிச்சு அது ஒரு கான்ட்ரவர்சி ஆகி வீடியோ பயங்கர பரபரப்பா வந்து பேசப்பட்டுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப தாவேகாவோட மன்றத்துல இருந்து அங்கங்க வந்து தண்ணீர் பந்தல் வைக்கிறது வந்து பயங்கரமா வந்து போயிட்டே இருக்கு. சோ எலெக்ஷன் நெருங்க நெருங்க நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அந்த கூட்டணி பத்தி தான். சோ அதிமுக பாத்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா சொல்லியாச்சு. இங்க திமுக பாத்தீங்கன்னா வழக்கம் போல அந்த விசிகாவோட பாமகவோட இவங்களோட கூட்டணி இருக்கிறது வந்து ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப யார் கூட்டணி பத்தி பெருசா பேசலன்னா தேமுதிகவும் தாவேகாவும் தான். ஏன் தேமுதிக வந்து கூட்டணி பத்தி வெளிப்படையா பேசலன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஆக்சுவலி தேமுதிக இவ்வளவு நாள் அதிமுகவோட கூட்டணியில இருந்தாங்க. பட் அவங்களால தேவைப்பட்ட சீட்ஸ் வந்து பெற முடியல. அதாவது விஜயகாந்த் இருந்த காலத்துல வந்து எதிர்கட்சி தலைவரா வரைக்கும் அவர் உருவெடுத்தாரு. பட் விஜயகாந்த் இல்லாத காரணத்தினால இப்ப அந்த கட்சி ரொம்ப வந்து மோசமா போயிட்டு இருக்கு. எப்ப அவருக்கு உடம்பு சரியில்லை அப்பத்துல இருந்தே தேமுதிகங்கிற ஒரு கட்சி சீட்டே வாங்க முடியல அப்படிங்கறதா வந்து உண்மை. இப்ப அதனால பாத்தீங்கன்னா தேமுதிகவை எல்லா கட்சியும் வந்து இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா தாவேகா விஜய் அவர்கள் அடிக்கடி வந்து பிரேமலதா வீட்டுக்கு போறதும் கூட்டணி பத்தி பேசுறதும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரூமர்ஸ் நமக்கு வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரியே பாத்தீங்கன்னா கேப்டனோட பையன் பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவேளை அதிமுக தேமுதிக தாவேகா சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா திமுகவை தோல்வி அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இது கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா விஜய் தான் திட்டவட்டமா சொல்லிட்டாரு பாஜகவோட நாங்க இருக்க மாட்டோம்னு. அது ரீசன் என்னன்னா அதிமுகவோட நாங்க சேர மாட்டோம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லாம சொல்லியிருக்காரு. இப்படி இருக்கிறப்ப இப்ப தேமுதிகவும் யாரும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, தாவேகாவும் யாரையும் சேர்த்துக்க விட மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் மக்களோட கருத்தாவே இருக்கு. ஒருவேளை பிரபாகரன் விஜயோட காம்பினேஷன் எப்படி இருக்கும், இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன்னா வந்து ஒரு இளம் தலைவர்கள் முன்னாடி வராங்க, புதுசா செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆர்வம் இருக்கு. கேப்டனை விட்டு கொடுத்துட்டோம், ஆனா அவரோட பையன் பிரபாகரனை விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்ற ஒரு சில ரசிகர்கள், இவ்வளவு நாள் திராவிட மாடல் கட்சிக்கு போட்டது போதும், இனிமே வந்து விஜய் போட போறோம்னு சொல்ற ஒரு மக்கள், இந்த 2 மக்களுமே சேர்ந்து விஜயையும் பிரபாகரனையும் ஜெயிக்க வைப்பாங்களா அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல தான் தெரியும். ஆனா 2 பேருமே அபிஷியலா வந்து தங்களோட கட்சி கூட்டணி பத்தி பேசவே இல்லை அப்படிங்கிறது ஒரு உண்மை. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.